ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாதனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 5ல் மங்களாரம் என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 50லேருந்து ஆரம்பிக்கிறது. 6 தாயார்காரர். இவர் துவைமாதுரர் என்றால் தம்பியான குமாரசுவாமிக்கோ ஷான்மாதுரர் என்று பெயர். அதாவது அவருக்கு 6 தாயார்கள். இந்த 6ல் அம்பாள் கங்கா தேவி இருவருமே சேர்த்து இல்லை. கிருத்திகா நட்சத்திர தேவிகளான கார்த்திகை பெண்டர் என்று சொல்கிற 6 பேர் தான் சுப்பிரமணியருடைய ஷண்மாதாக்கள். அவர் உத்பவித்தவுடன் இவர்களே அவருக்கு ஸ்தன்யபானம் பண்ணுவித்ததால் அவர்களை தாயார்களாகவே கொண்டார். கிருத்திகா தேவதைகளின் புத்திரராதனால் தான் அவருக்கு கார்த்திகேயர் என்ற பெயர் வந்தது. ஐயப்பனின் தயாரை பற்றிய பிரச்சனை. விக்னேஸ்வரனின் மாதாக்கள், முருகனின் மாதாக்கள் ஆகியவர்களை பற்றி சொல்லும்போது வேடிக்கையாக ஒன்று நினைவுக்கு வருகிறது. இந்த 2 பேரைப் போலவே பரமேஸ்வரனுக்கு 3வது குமாரராக ஒருத்தர் உண்டு. இப்பொழுது நாளுக்கு நாள் பிரசித்தி பெற்று வரும் ஐயப்ப சுவாமி தான் அவர். ஈஸ்வரனை பிதாவாகவும் மோகினி ரூபத்தில் வந்த மகாவிஷ்ணுவை மாதாவாகவும் கொண்டு உத்பவித்தவர் அவர். அவருடைய தாயார் ஒரு விஷயமாகத்தான் வேடிக்கை என்று நான் சொன்னாலும் அவருக்கு ரொம்ப விசாரமளித்து வந்த ஒரு பிரச்சனையாக அது இருந்தது. கதை என்னவென்றால் 16ஆம் நூற்றாண்டில் அப்பைய தீட்சிதர் என்ற மகான் இருந்தார். மன்னார்குடி பெரியவாளின் குலக்கூடஸ்தரான சொன்ன அந்த பெரியவர் தான். அவர் அத்வைதியான போதிலும் சிவ உபாசனை விசேஷமாக வளர்த்து கொடுத்தவர். அவர் காலத்தில் சிவாராதனத்தை மட்டம் தட்டியும் சிவாராதனம் செய்து வந்தவர்களை எதிர்த்தும் விஷ்ணு உபாசனையாவது அக்ரஸிவ் என்று சொல்லக்கூடிய விதத்திலே பரப்பப்பட்டு வந்ததால் தான் அவர் எதிர் நடவடிக்கையாக சிவோத்கர்ஷத்தை சிவபெருமானின் உயர்வை ஸ்தாபித்து நிறைய பிரச்சாரம் பண்ணும்படி ஆயிற்று. அவருக்கு சமகாலத்தவராகிய தாதாச்சாரியார் என்பவர் விஜயநகர ராய வம்சத்தின் கடைசி ராஜாக்களிடம் நிரம்ப செல்வாக்கு பெற்று தீவிரமாக வைஷ்ணவ பிரச்சாரம் மதமாற்றம் பண்ணி வந்ததுதான் சைவத்தை விசேஷமாக நிலைநாட்டும்படி தீட்சிதரை தூண்டியது. மற்றபடி எதிராளிகளுக்கு ஒரேடியாக ஸ்வத்வேஷம் இருந்த மாதிரி அவருக்கு விஷ்ணுத்வேஷம் என்பது லவவேஷம் இருக்கவில்லை. சற்று முன் ரத்னத்ரயம் என்று சொன்னபடி ஈஸ்வரன், அம்பாள் ஆகியவர்களோடு விஷ்ணுவையும் சாட்சாத் பரபிரம்மத்தின் சுரூபமாக ஏனைய தேவதைகளுக்கெல்லாம் உச்சியில் உள்ள மும்மணிகளில் ஒருவராக ஸ்ருதி யுக்தி பிரமாணங்கள் காட்டி தீட்சிதரை ஸ்தாபித்திருக்கிறார். ஒரு சமயம் தீட்சிதர், தாதாச்சாரியர் ஆகிய 2 பேருடன் ராஜா ஒரு கோவிலுக்கு போனார். அந்த ராஜா விஜயநகரத்து ராமராயராகவோ, வேலூர் சின்ன பொம்மை நாயக்கராகவோ, தஞ்சாவூர் வீர நரசிம்ம பூபாலராகவோ இருக்கலாம். ராஜா யார் என்பது கதைக்கு முக்கியமில்லை. சைவம், வைஷ்ணவம் ஆகிய ஒவ்வொன்றிலும் தலைமை ஸ்தானத்தில் இருந்தவர்களான இந்த 2 பேரை, இருவருமே நல்ல வித்வத் சிரேஷ்டர்களாக இருந்தவர்களை ராஜா ஒரே சமயத்தில் தன்னோடு கோவிலுக்கு அழைத்து கொண்டு போனதுதான் முக்கியம். கோவிலில் ஐயப்ப சாஸ்தாவின் பிம்பம் இருந்தது. அது ஒரு புது மாதிரியான பிம்பமாக இருந்தது. சாஸ்தா மூக்கின் மேல் விரலை வைத்துக்கொண்டு ரொம்பவும் விசாரத்துடன் என்னவோ யோசிக்கிற பாவனையில் விக்கிரகம் அமைந்திருந்தது. இது ஏன் இப்படி புது மாதிரியாக இருக்கிறது என்று ராஜா கேட்டார். கோவிலைச் சேர்ந்தவர்கள், இது பகுகாலத்துக்கு முந்தி செய்த விக்கிரகம். இந்த விக்கிரகம் அடித்த ஸ்தபதிக்கு ஐயப்ப சாஸ்தா ஏதோ ஒரு விஷயமாக இப்படி தீர்க்க சிந்தனையில் இருப்பது போல தரிசனம் கிடைத்ததாம். அது என்ன விஷயம் என்று அவர் ஸ்தபதி தெரிவிக்கவில்லை. ஆனால் தமக்கு தரிசனம் கிடைத்த பாவனையிலேயே இந்த மூர்த்தியை பண்ணி வைத்துவிட்டு, பிற்காலத்தில் சர்வஜதை அனைத்து அறிவு வாய்ந்த ஒரு பெரியவர் இங்கே வருவார். அவர் சாஸ்தாவின் விசாரம் எதை பற்றி என்ற ரகசியத்தை வெளிப்படுத்தி விடுவார். உடனே விக்கிரகம் மூக்கின் மேலிருந்து விலக எடுத்துவிட்டு எல்லா கோவில்களிலும் இருக்கிற மாதிரி ஆகிவிடும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டாராம். அப்புறம் எத்தனையோ பெரியவர்கள் இங்கே வந்து சாஸ்தாவின் தீவிர யோசனைக்கு என்னென்னவோ காரணங்கள் சொல்லிவிட்டார்கள். ஆனால் எதுவும் நிஜமான காரணமாக இல்லாததால் சாஸ்தா விரலை எடுக்காமலே இருக்கிறார் என்று சொன்னார்கள். ராஜா உடனே தாதாச்சாரியரை பார்த்தார். அவர் அதன் உள்ளர்த்தத்தை புரிந்து கொண்டு தாமும் ஒரு காரணம் கற்பித்து ஸ்லோகமாக சொன்னார். விஷ்ணோகோ சுதோகம் விதினா சமோகம் தன்யஸ்ததோகம் சுரசேவிதோகம் ததாபி பூதேச சுதோகம் ஏதைர் பூதைர் விருத்தச்சிந்திய தீக சாஸ்தா. சாஸ்தாவுக்கு என்ன விசாரம் என்றால் இதுதான் என்று தாதாச்சாரியார் சாஸ்தா சொல்கிற மாதிரியே ஸ்லோகத்தை ஆரம்பித்து பண்ணியிருக்கிறார். சாஸ்தா என்ன சொல்கிறாராம்? நான் விஷ்ணுவுக்கு பிள்ளை ஆனபடியால் பிரம்மாவுக்கு சமதையானவன். இதனால் நான் தன்யனாக இருக்கிறேன். தேவர்கள் எல்லாராலும் வணங்கப்படுகிறேன். ஆனாலும் ததாபி என்ற ஸ்லோகத்தில் வருவதற்கு ஆனாலும் என்ற அர்த்தம்.
தன்னுடைய உயர்வுகளையெல்லாம் பற்றி சாஸ்தா சொல்லிவிட்டு ஆனாலும் போடுகிறார் என்பதால் இனிமேல் அவருடைய விசாரத்தின் காரணம் வரப்போகிறது என்று புரிகிறதல்லவா? இதிலேயே தாதாச்சாரியாருக்கு சிவசம்பந்தமான விஷயங்களில் அபிப்பிராயம் இல்லை என்பதும் தெரிய வரும். ஆனாலும் போட்ட சாஸ்தா மேலே என்ன சொல்கிறார்? ஆனாலும் நாம் சிவனுக்கு பிள்ளை, ததாபி பூதேச சுதோகம். சிவனுக்கு எத்தனையோ பேர் நல்ல நல்ல பேராக சிவன், ஈஸ்வரன், சம்பு, பசுபதி, சாம்பன், நடராஜா, தட்சிணாமூர்த்தி என்று எத்தனையோ இருக்க பூதேசன் என்ற பெயரே ஸ்லோகத்தில் கொடுத்திருக்கிறது. பூதக்கூட்டங்களின் தலைவன் என்ற ஈஸ்வரன் சொல்லி அப்படிப்பட்டவனின் பிள்ளையாகவும் நான் இருக்கிறேனா என்று ஐயப்ப சுவாமி அங்கலாய்த்துக் கொள்கிற மாதிரி ஸ்லோகம் வாக்கியம் போகிறது. பூதங்களையும் அடக்கி அவற்றுக்கு தலைவராக ஒருவர் இருக்கிறார் என்றால் உண்மையில் அதுவும் அவருடைய உயர்ந்த பிரபுத்துவ சக்தியை, அதிகார சக்தியை காட்டி அவருக்கு பெருமை தருவதுதான். பரமேஸ்வரன் சத்துக்களை, பூதங்களை இம்சை செய்யாமல் அவற்றை அடக்கி வைத்து லோகரட்சணம் செய்கிறவர் தானே என்று அவற்றை இஷ்டப்படி செய்யுமாறு அவிழ்த்து விடுகிறவர் இல்லை. நம்மை கெட்ட சக்திகள் தாக்காதபடி அவர் பிடித்து வைத்துக் கொண்டு அடக்கி அதிகாரம் செய்கிறார் என்பதைத்தான் அவர் பூதேசராக இருப்பது காட்டுகிறது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாதனம் மகாபரிவாதனம் மகாபரிவாதனம்.